الرحيم والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزفة الجافية البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. به قال حدثنا أبو الوليد قال حدثنا ابن عيينة عن الزهري عن عباد بن تميم عن عمه عن النبي صلى الله عليه وسلم قال لا ينصرف حتى يسمع صوتا أو يجد ريحا. ஒரு தொழுகையாளி தொழுகையிலிருந்து திரும்ப மாட்டான். லா யன்சரிஃப், தொழுது கொண்டிருக்கும்போது தொழுகையிலிருந்து இடையில் திரும்ப மாட்டான். ஹத்தா யஸ்மா சௌத்தன், காற்று பிரிதலுடைய அந்த சத்தத்தை செவியுறுகின்ற வரை. ஹோ யஜித ரீஹன், அல்லது அந்த காற்று பிரிதலுடைய நாற்றத்தை பெற்றுக்கொள்கின்ற வரை. இதுவும் மாஹரஜ மினத் துபுர். இமாம் புகாரி சொல்வார்கள், அல்லாஹ் மாஹரஜ மினத் துபுர் உதவ முறிக்கும். இந்த ஹதீஸும் மாஹரஜ மினத் துபுர் உதவ முறிக்கும் என்று சொல்லுகிறது. به قال حدثنا قتيبة قال حدثنا جرير عن الأعمش عن منذر أبي يعلى الثوري عن محمد بن الحنفية قال قال لي علي அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா சொல்கிறாங்க, எங்கள் அத்தா அலி எனக்கு சொன்னாங்க. இந்த முஹம்மது இப்னுல் ஹனஃபியா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். ஃபாத்திமாவுக்கு பிறந்தவங்க அல்ல. ஃபாத்திமாவுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஒரு மனைவியை கட்டிக்கிட்டாங்க. அந்த மனைவியின் பேர் ஹனஃபியா. அம்மாவோடு ஜாயின் பண்ணித்தான் இவங்கள உலகம் தெரிஞ்சுக்கும். அன் முஹம்மது இப்னுல் ஹனஃபியா கால் கால அலியுன் குந்து ரஜுலன் மஸ்ஸா. மதி ஒரு காம நீர். அது ஒரு அந்த இச்சை ஏற்பட்ட உடனே முன்னால் வள வள அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி மாதிரி ஒரு நீர் வரும். அதை மஸ்ஸா என்று சொல்லுவாங்க, மதின்னு சொல்லுவாங்க. மதி எனும் காம நீர் உடையவனாக நான் இருந்தேன். ஃபஸ்தஹயைது அன் அஸ்அல ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பற்றி மசாலா கேட்க நபியிடம் எனக்கு வெட்கமாக இருந்துச்சு.
இதனால் வலு முறியுமா அல்லது குளிப்பு கடமையாகுமா என்று தெரிந்து கொள்ள. எனவே அமர்த்துல் மிக்தாதவனல் அஸ்வத் என்ற நபித்தோழர்கிட்ட சொன்னேன், இது மசாலா கேட்டு வாங்க, இது சம்பந்தமானது. ஃபசாலஹு, அவரும் நபியிடம் கேட்டார். ஃபகால, நபி சொன்னார்கள், ஃபீஹில் உது, ஒலு செஞ்சா போதோன்ட்டாங்க. இதுவும் சபீலைனில் வந்த பொருள் தானே, அதை கொண்டு ஒலு முறியுது என்பதற்கு ஆதாரம். பிஹி கால ஹதஸனா சஅத் பின் ஹஃப்ஸ் قال حدثنا شيبان عن يحيى عن نبي سلمة أن عطاء بن يسار أخبره. அபு சலமாவுக்கு அத்தா அவர்கள் சொன்னார்களாம் இந்த செய்தியை. அன்ன ஸைத் பின் காலித் அக்பரஹு, ஸைத் பின் காலித் தனக்கு செய்தி சொன்னதாக. அன்னஹு ஸஅல உஸ்மான் பின் அஃபான், இந்த ஸைத் பின் காலிது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு மசாலா கேட்டாங்க. எப்படி? குல்து, நான் கேட்டேன், அராயித்த, அறிவித்து கொடுங்கள், இதா ஜாமஅ வலம் யும்னி, ஜிமா செய்து இந்திரியம் வெளியாகலேண்டா மசாலா என்ன? மனைவியோட உடலுறவு கொண்டான், ஆனால் நுத்துஃபா வெளியாகலை, மணி வெளியாகலை, எடுத்துட்டான் வெளியே. ஆல உஸ்மான், யதவல்லஹு கமா யதவல்லஹு லிஸ்ஸலா, தொழுகைக்கு ஒலு செய்கிற மாதிரி ஒலு செய்து கொள்வான். வயகசிலு தக்கரஹு, தக்கரை கழுவி கொள்வான் என்று சொன்னான். சொல்லிட்டு உஸ்மான் சொன்னாங்க, இது என் இஷ்டத்துக்கு சொல்லலை, சமீஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடமிருந்து இதை செவியுற்றேன் சொன்னான். அடுத்து இப்படி சொல்கிறாங்களே என்பதற்காக சால்து அன்தாலிக்க, இதை பற்றி அலி இடத்துல கேட்டேன், ஜுபைர் இடத்துல கேட்டேன், தல்ஹா இடத்துல கேட்டேன், உபய் இப்னு காப் இடத்துல கேட்டேன், மசாலா என்ன? உடலுறவு கொண்டு மணி வெளியாகலேண்டா மசாலா என்ன? குளிக்கணுமா வேணாமா? ஒலு போதுமாங்கிறது. அமருஹு பிதாலிக், எல்லாருமே இதைத்தான் சொன்னாங்க, ஒலு செஞ்சால் போதும்பா, குளிக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஜிமாவுக்கு பின்னாலே இன்சால் ஆகலேண்டா குளிப்பு கடமையா இல்லையா? இதை பற்றி தனி தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் வரும். ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜிமா செஞ்சு இன்சால் வெளியாக, இது மணி வெளியாகலைன்னு சொன்னால் குளிச்சுத்தான் ஆகும், கட்டாயம் குளிச்சுத்தான் ஆகும். வெளியானாலும் குளிக்கணும், வெளியாகலைன்றாலும் குளிக்கணும். இதழ் தக்கல் ஹிதானானி, ரெண்டு ஹிதான்களும் சந்திச்சுக்கிட்டேன்னு சொன்னால் குளிப்பு கடமை ஆகிடும்னு சொல்லி. ஆனால் இந்த ஹதீஸுகள்லாம் ஆரம்ப கட்டத்தில் நபியால் சொல்லப்பட்டது. எனவே இது மன்சுக்.
இந்த ஹதீஸ் நான் இமாம் புகாரி ஒரு மன்சூஃபான ஹதீஸ் எல்லாம் ஆதாரமாக கொடுக்கக்கூடாது, ஆனால் கொண்டு வந்திருக்கிறார். என்ன செய்கிறது? பிஹி கால ஹதஸனா இஸ்ஹாக் இப்னு மன்சூர் قال أخبرنا النضر قال أخبرنا شعبان الحكم عن ذكوان أبي صالح عن أبي سعيد الخدري أن رسول الله صلى الله عليه وسلم أرسل إلى رجل من الأنصار. ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு அனுப்புனாங்க. அரசால ஆள் அனுப்புனாங்க. இலா ரஜுலியும் மினல் அன்சார், ஒரு அன்சாரி தோழரின் பால். பஜாஅ வராசுஹு யக்துரு, தலையில் தண்ணி சொட்ட அவர் வந்தார். இதான் சஹாபாக்கள். அழைத்த உடனே வந்துடுவாங்க. என்ன வேலை, ஏது வேலை, அப்புறம் வரேன் இப்புறம் வரேன், உடனே தண்ணியை ஊற்றிக்கிட்டு அழைப்பு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்விடமிருந்து மனைவியோடு படுத்து கிடந்தார். டக்குன்னு வெளியே எடுத்துட்டு தலையில் தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டார். பஜாஅ வராசுஹு யக்துரு வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லனா அஜல்னாக். நபி பார்த்தாங்க, என்னப்பா உன்னை அவசரப்படுத்திட்டோமோ. லஅல்லனா அஜல்னாக்க, உம்மை நாம் அவசரப்படுத்தி விட்டோமோ என்று சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்டாங்க. வகால நாம், ஆமாம், உங்கள் அழைப்பு வரும்போது மனைவியோடு இருந்தேன், துஹூல் ஆகிடுச்சு, அதுக்கு பின்னால் அழைப்பு வந்துச்சு, இன்சால் ஆகலை, டக்குன்னு வெளியே எடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன். வகால ரசூலுல்லாஹ் இதா உஜில்த, அவசரப்பட்டு நீ எடுத்து விட்டால், இதா உஜில்த, அவசரத்துக்கு ஆளாக்கப்பட்டால் சொல்லு. அவ் கஹித்த, உன்னுடைய இந்திரிய தொலி வெளியாகவில்லை என்றால், தடுக்கப்பட்டால், பாலைக்கல் உது, நீ ஒழு செஞ்சா போதும் வேண்டாம். இதுவும் ஆரம்ப கட்டத்தில் உண்டான மசாலா தான். அலைக்கல் உது. இந்த ஹதீஸே தாபாகு இந்த நல்துரோரோ, நல்துரு மட்டுமல்ல, வஹபு பின்தொடர்கிறார் நல்துரை. சொல்கிறார் வஹபு ஹதஸனா ஷுபான்னு சொல்கிறார். எப்படி அக்பர்னா நல்துரு அக்பர்னா ஷுபான்றாரோ, அதே மாதிரி இந்த வஹபும் இந்த ஹதீஸ் ரிவாய் செய்கிறார். வலம் யக்குல் குந்தர் வயஹ்யா, இதே ஹதீஸே குந்தரும் யஹ்யாவும் ரிவாய் செய்கிறாங்க ஷுபாயிடம் இருந்து. ஒலு என்ற அந்த சொல்லை சொல்லலை, ஒலுவை பற்றிய பேச்சை பேசலை. இப்படி கேட்டாங்க, ரொம்ப அவசரப்பட்டு விட்டோமோ சொல்லி இந்த செய்தி தான் இருக்கிறது. இந்த ஹதீஸும் மன்சூக் தான். இதுலேருந்து நம்ம மசாலாவும் எடுக்க போகிறதில்ல, ஒன்றும் எடுக்க போகிறதில்லை. எப்போ மாற்றப்பட்டு விட்டதோ அதில் போய் என்னத்த மசாலா இருக்குது. நாசிஹீதுன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் வரும், அங்கே பேசுவோம். பாபு ரஜுலி
யுவத்திஉ சாஹிபஹு. ஒரு மனிதர் தன்னுடைய கூட்டாளிக்கு, தன்னுடைய நண்பருக்கு ஒழு செய்து வைப்பது. ஒழு செஞ்சு வைக்கிறார் தன்னுடைய சாஹிபுக்கு. கூட்டாளின்னு சொல்லலாம், தோழர்னு சொல்லலாம், உஸ்தாதுன்னு சொல்லலாம், தன்னோட இருக்கிறவருக்கு. கூடுமா கூடாதா? இதுவும் ஒழுவுடைய மசாலாவில் உள்ளது தானே. ஃபீ நஃப்ஸிஹி, நாமெல்லாம் ஒழு செஞ்சுக்கணுமா? ஒழு செய்யும்போது அடுத்த நபருடைய உதவி தேடலாமா? உதவி தேடலான்னு சொன்னால் எந்த அளவுக்கு உதவி தேடலாம்? பிஹி கால் ஹதஸனா இப்னு ஸலாம் قال أخبرنا يزيد بن هارون عن يحيى عن موسى بن عقبة عن كريب مولى ابن عباس عن أسامة بن زيد أن رسول الله صلى الله عليه وسلم لما أفاض من عرفة, அரஃபாவிலிருந்து திரும்பிய போது, அஃபாத துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அரஃபாவில் தங்கிட்டு சாயங்காலத்தில் புறப்பட்ட போது, அதில் இலஷேப் ஒரு கணவாய்க்கு திரும்பினாங்க. போய் கலாஹாஜத்தகு, கலாஹாஜத்தை பூர்த்தி செஞ்சாங்க. முஸ்தலிஃபாவுக்கு போக போகிறாங்க. அரஃபாவிலிருந்து புறப்பட்டு இடையில ஒரு ஷேப், ஒரு கணவாய்க்கு போய் யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு கால உசாமா ஜால்து அசுப்பு அலை, நான் நபி அவர்களுக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தேன். வயத்தவல்லோ, நபி ஒழு செஞ்சாங்க. நான் தண்ணி ஊற்றுறேன், நபி ஒழு செய்கிறான். ஃபகுல்து யா ரசூல் அல்லாஹ், ஒழு செஞ்சு முடிச்சிட்டாங்க, நான் தண்ணீர் ஊற்றுறேன். அத்துசல்லி, தொழுகுலையான்னு கேட்டேன். என்ன மகரிபி நேரம். கால அல் முசல்லா, தொழும் இடம் அமாமக், முன்னால் இருக்குப்பா. முஸ்தலிஃபால் தான் போய் தொழுவணும்னு சொல்லிட்டாங்க, இங்கே தொழுக வேண்டியது இல்லைன்ட்டாங்க. இந்த ஹதீஸில் தர்ஜுமத்துல் பாப் என்ன, ஜால்து அசுப்பு அலைஹி வயத்தவல்லாஹ். ஒரு சஹாபி நபி அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி எடுத்து கொடுத்தது மட்டுமல்ல, தண்ணியை செம்புலேருந்து நபியுடைய கையில் ஊற்றிருக்கிறாங்க. பிஹி கால் ஹதஸனா அம்ரு புனு அலியின் கால ஹதஸனா அப்துல் வஹாப் கால சமீது யஹ்யா புனு சயீத் யகூலு அக்பரனி சஅத் புனு இப்ராஹிம் அன்ன நாஃபிஅ புனு ஜுபைர் புனு முத்இம் அக்பரஹு அன்னஹு சமிஅ உர்வத புனல் முகீரத் பின் ஷுஅபா யுஹத்திஸு அனில் முகீரத் பின் ஷுஅபா. முகீரத் பின் ஷுஅபா இவங்க தான் இங்கே அசல் ராவி. அன்னஹு கான மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின். இந்த முகீரா ஒரு பயணத்திலே நபியோடு இருக்கிறாங்க. அன்னஹு ذهب لحاجة லஹு, நபி அவர்கள் கலாஹாஜத்துக்காக போனாங்க. அன்னல் முகீரா அவர்கள் ஜால யசுப்புல் மா அலை,
நபி அவர்களுக்கு தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தான். வஹுவ யதவல்லவு, நபியுமோ ஒது செய்து கொண்டிருக்க, வகசல வஜ்ஹஹு, முகத்தை கழுவினார்கள், வயதை, இரண்டு கைகளையும் கழுவினார்கள், வமஸஹ பிராஸிஹி, தலையில் மசகு செஞ்சாங்க, வமஸஹ அலல் குஃபைன், காலில் அணிந்திருந்த காலுறையிலையும் மசகு செஞ்சான். காலை கழுவலை, காலுறை அணிந்திருந்தால் காலில் மசகு செஞ்சால் போதும். ஒது செஞ்சுட்டு காலுறை அணிந்திருந்தால், ஊரில் இருந்தால் ஒரு நாளைக்கு மசகு செய்யலாம். வெளியூருக்கு போயிருந்தால் 3 நாளைக்கு காலுறையை கலட்டாக மசகு செய்யலாம். மசாலா தெரியும். இமாம் புகாரியுடைய நோக்கம் என்ன? இந்த ஹதீஸுகளை கொண்டு ஒது செய்யும் போது உதவி தேடலாம். உதவி தேடுவது 3 வகையில் இருக்கிறது. முதல் வகை, போய் லோட்டாவில், செம்பில், வாளியில் தண்ணி கொண்டு வா என்று சொல்லுவது. தண்ணி கொண்டு வந்துட்டார், இவரே அந்த லோட்டாவிலேருந்து ஊற்றிக்கிட்டு ஒழு செய்கிறது. இது ஒரு உதவி. இது பிலா கராஹத்து ஜாயிஸ். எழுப்பி விடு, 2 குத்தி குத்தி இந்த தூக்கும். வாளியில் தண்ணி கொண்டு வா, செம்பில் தண்ணி கொண்டு வா, லோட்டாவில் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த தண்ணியை இவர் ஒழு செஞ்சார். ஒரு சின்ன உதவி. இது பிலா கராஹத்து ஜாயிஸ். இது 2வது உதவி இருக்கிறது. தண்ணியை கொண்டு வந்து தண்ணியை கையில் ஊற்றுறது, கையில் வாங்கி இவர் ஒழு செய்கிறது. தண்ணியும் ஊற்றுவார். இதுவும் கூடும், ஆனால் ஹிலாஃப் ஆகல, நல்லதல்ல. நபி செஞ்சுருக்கிறாங்களே இங்கே. நபி ஏன் செஞ்சாங்கன்னா உம்மத்துக்கு இதை ஜாயிஸ்ன்னு காமிக்கணும், அதனால் செஞ்சாங்க. நபி செய்யலேண்டா இது ஹராமாக போயிருக்கும். ஆகவே நபியை பொறுத்த வரைக்கும் இது ஹிலாஃபே அவலா இல்லை. பொது ஜனங்களுக்கு சட்டம் என்ன? இது ஹிலாஃபே அவலா. நபியை பொறுத்த வரைக்கும் ஹிலாஃப் அவலாங்கிற அந்த பேச்சு வராது. நபி செஞ்சது ஜவாஸை பயான் செய்வதற்காக. இந்த 2 ஹதீஸும் ஜால்து அசுபு அலை யதவல்லஹு, தண்ணி ஊற்றுறது இருக்கிறதே, இது தண்ணியையும் கொண்டு வந்து தண்ணியும் ஊற்றுறதுன்னு இருக்கு. 3வது ஒரு சூரத் இருக்குது. தண்ணியை கொண்டு வருவது, தண்ணியை ஊற்றுறது, அதுக்கு பின்னால் கையை தேய்ச்சி விடுவது, முகத்தை கழுவி விடுவது. பேசாமல் நாக்காளி போட்டு உட்காந்து கிடப்பாங்க இவங்க. காலை கழுவுறதுலேருந்து, முகத்தை கழுவுறதுலேருந்து, கையை கழுவுறதுலேருந்து ஹாதிமாக இருக்கின்ற அவர் செய்வார். இது மக்ரூஹ் இருக்கிறது, தவிர்த்து கொள்ளணும். ஆனால் மாதூராக இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லை, தானாக செயல்பட முடியல, தண்ணியை வாங்கி முகத்தெல்லாம் கழுவ முடியல, கை இப்படி தூக்குனாவே வலிக்குது, தண்ணியை கொண்டு வர முடியல. இப்படிப்பட்ட நபர்களுக்கு மற்றவங்க வந்து முகத்தில் தண்ணி ஊற்றி தேய்ச்சி விடுறது, கையில் தண்ணி ஊற்றி தேய்ச்சிக்கலோ, அதெல்லாம் மக்ரூஹ் இல்லை. யார் சுகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போய் டீப்பாக உதவி செய்கிறது இருக்கு, ஹிதமத் செய்கிறது இருக்குதே, அது மக்ரூஹ் இருக்கிறது. பாபு கிராஅத்தில் குர்ஆன் பாதல் ஹதசி வகைரிஹி.
ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னால் குர்ஆன் ஓதுவது. ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னால் குர்ஆன் ஓதுவது. வகைரிஹி, இந்த கைரிஹி என்ன அர்த்தம் செய்கிறதுன்னு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. வகைரிஹி ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னால் குர்ஆன் ஓதுவது. ஓதுவது அல்லாதது, குர்ஆனை தொடுவது, இப்படி ஒரு அர்த்தம் வரும். வகைரிஹி குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை ஓதுவது, அது அல்லாததை ஓதுவதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. குர்ஆனை ஓதுவது, தஸ்பீஹ் ஓதுவது, திக்ரு செய்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவது, ஸலவாத் சொல்லுவது, இதெல்லாம் கைரிஹிலையும் கொண்டு வந்துடலாம். குர்ஆன் ஓதுவதும் கூடும், தஸ்பீஹ் செய்வதும் கூடும், தஹ்லீல் செய்வதும் கூடும், ஸலவாத் சொல்வதும் கூடும் என்கிற அர்த்தத்திலையும் கைரிஹிக்கு சொல்லலாம். கிராத்துல் குர்ஆனுக்கு கைருல் கிராத்துல் குர்ஆன் மஸ்ஸுல் குர்ஆன், குர்ஆனை தொடுவது. ஹதஸ் ஏற்பட்டதற்கு பின்னாலே குர்ஆனை தொடுவது. இந்த தலைப்பு இருக்கிறதே, ஷார்ட்டாகவும் பொருள் சொல்ல முடியும், பறந்து விரிந்த அர்த்தத்திலையும் பொருள் சொல்ல முடியும். வகால மன்சூர் அன் இப்ராஹிம், மன்சூர் அவர்கள் இப்ராஹிமை தொட்டும், லா பாஸ பில் கிராஅத்தி ஃபில் ஹம்மாம், குளியல் அறையிலே குர்ஆன் ஓதுவது தப்பு இல்லைங்கிறாங்க. பாத்ரூமில் குர்ஆன் ஓதுவது தப்பு இல்லை. ஒது இல்லாமல் குர்ஆன் ஓதுவது தப்பு இல்லை. அடுத்து பாத்ரூமில் குர்ஆன் ஓதுவது தப்பு இல்லை. அப்புறம் வபி கத்துபி ரிசாலத்தி, கடிதம் எழுதுவது ஒது இல்லாமல் தப்பு இல்லை. ஏனென்றால் கடிதம் எழுதும்போது ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதித்தானே எழுதுவான். அந்த கடிதத்தில், நல்ல முஸ்லீம்களுடைய கடிதத்தில் பிஸ்மில்லா இருக்கும், உபதேசங்கள் இருக்கும், உபதேசங்களில் ஏதாவது ஆயத்துகள் வரும். ஆகவே ஒது இல்லாமல் கடிதங்கள் எழுதும் தப்பு இல்லை. லா பாஸ பில் கிராஅத்தி லா பாஸ பி கத்துபி ரிசாலத்தி அலா கைரி உது, இது இவங்களுடைய கருத்து. ஹம்மாது சொல்கிறாங்க, அதே இப்ராஹிமை தொட்டோம். மேலே இப்ராஹிம் நகை ஒரு பெரிய மனிதர். அவர் இன்கான் அலைஹிம் இசாருன், குளித்து கொண்டிருக்கிறவங்க கையிலேயே உடுத்திக்கிட்டு தொழுதா, குளிச்சா சல்லிம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லு, குளிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. கையிலேயே உடுத்திட்டு தொழுகிறாருங்கிறேன். எனவே குளிக்கிறாரு, சல்லிம். வயில்லா ஃபலாத்து சல்லிம், அமனமாக குளிக்கிறாரு, சலாம் சொல்லாதேங்கிறான். இப்போ திலாவத்துல் குர்ஆன் ஒதுவோடவும் ஓதலாம், ஒது இல்லாமலையும் ஓதலாம், சமம் என்பதை சொல்கிறான். ஒதுவோட ஓதுறையா ஓது, ஒது இல்லாமல் ஓதுறையா ஓது. இந்த ஹதஸை கொண்டு நோக்கம் ஹதஸ் அஸ்கர், கைர் ஹதஸ் என்பதை கொண்டு நோக்கம் ஹதஸ் அக்பர் என்கிற பொருளாக வரலாம். வகைரிஹி, ஹதஸைக்கு பின்னாலும் ஹதஸ் அல்லாததற்கு பின்னாலும் பொருள் வரும். ஹதஸ் அக்பர் என்றால் ஜனாபத்,
ஜனாபத்து உடையவர்கள் குர்ஆன் ஓதுவது. எப்படி ஒது இல்லாதவர்கள் குர்ஆன் ஓதுவது கூடுமோ அதே மாதிரி ஜனாபத்து உடையவர்களும் குர்ஆன் ஓதுவது கூடும் என்கிற தலைப்பு உண்டாயிடும். இமாம் புகாரி இந்த காலத்தில் இருக்கிற நவீன குழப்பவாதிகள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க சொல்கிற மாதிரி இமாம் புகாரியும் ஜனாபத்துள்ளவங்கெல்லாம் குர்ஆன் ஓதலாம் பார். நம்முடைய இமாம்கள்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒது இல்லைண்டா குர்ஆன் ஓதிக்கோ, குளிப்பு கடமையாச்சுண்டா ஓதக்கூடாது. ஆனால் இமாம் புகாரியுடைய மதுஹப் என்னன்னு சொன்னால், ஜனாபத்து உள்ளவங்களும் குர்ஆன் ஓதலாம், ஒது இல்லையும் குர்ஆன் ஓதலாம், ஜனாபத்து உள்ளவங்களும். நம்மிடத்தில் ஒது இல்லைன்னா குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆன் ஓதலாம், குர்ஆனை தொடக்கூடாது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரு, தெளிவான ஆயத்து இருக்கிறது. இதெல்லாம் வானவர்கள் சம்பந்தமானது, லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருக்கிற குர்ஆனுக்கு உள்ளதுன்னெலாம் சொல்லி எதையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் உப்பு சப்பு இல்லாத பேச்சுக்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருக்கிற குர்ஆன் தானே எங்கேயும் இருக்கிறது. அதற்கு ஒரு தனி சட்டம், இதற்கு ஒரு தனி சட்டமா? அதெல்லாம் வானவர்கள் தொட மாட்டாங்கன்னு இருக்கு. சுத்தமான வானவர்களே ஒது இல்லாமல் தொட மாட்டாங்கன்னு அழுக்கான நீ எப்படி தொடலாம்? உனக்கு பதில் சொல்லலாம். குர்ஆனை தொடக்கூடாது, ஒது இல்லைண்டா குர்ஆனை தொடக்கூடாது. அதே மாதிரி ஹைது நிஃபாஸ் உள்ள பெண்களும் குர்ஆனை தொடுவதும் கூடாது, குர்ஆனை ஓதுவதும் கூடாது. இமாம் ஷாஃபியும் இப்படித்தான் சொல்கிறாங்க, இமாம் அஹமதும் இப்படித்தான் சொல்கிறாங்க. இத்தனை இமாம் ஆச்சு, நாம அப்படித்தான் சொல்கிறோம். இமாம் ஷாஃபியும் இமாம் அஹமதும், பாக்கி ஒருத்தர் இருக்கிறார் இமாம் மாலிக். இமாம் மாலிக் குர்ஆனை தொடுவது கூடும்பா, குர்ஆனை தொடுவதும் கூடும்னு சொல்கிறாங்க. இப்போ மன்சூர் அன் இப்ராஹிம் நஹி குளியல் அறையில் குர்ஆன் ஓதலாங்கிறாங்க. அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுண்டா, குளியல் அறையில் இருக்கிறவங்க அதிகமாக ஹதஸ் உள்ளவங்க தான் இருப்பாங்க பெரும்பாலும். எனவே ஹதஸ் உள்ளவங்களாக இருந்தாலும் குர்ஆன் தான் ஓதலாமே குளியல் அறையில். ஆனால் குளியல் அறையில் அழுக்கு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அசுத்தத்தை நீக்கும் இடமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை பார்க்காம ஃபீ நஃப்ஸிஹி குர்ஆன் ஓதலாமான்னு குர்ஆன் ஓதலாம். ஆனால் நம்முடைய மதுஹபில் குளியல் அறையெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடாது. அழுக்கு நீக்கிற இடத்துல போய் உனக்கு என்னடா குர்ஆன் ஓதுறது? அழுக்கு நீக்கிற இடத்துல போய் குர்ஆன் ஓதுவாங்க. ஆக நம்முடைய இமாம் சொல்கிறாங்க மக்ரூஹ் இருக்குகிறதுன்னு சொல்லி. நம்ம இதில் சொல்லிட்டோம். ரிசாலத்தை எழுதுறதை பற்றி ஏன் சொன்னாங்கன்னா, ரிசாலத்தில் பிஸ்மில்லா வரும், குர்ஆனுடைய ஆயாத்துகள் வரும். அதனால் இருந்தால் கூட கடிதம் எழுதுவது தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லா எழுதும்போது ஒதுவோடு தான் பிஸ்மில்லா எழுதணுமான்னு நீ ஒரு கேள்வி கேட்குற. நம்முடைய மதபில் என்னன்னு சொன்னால், இஸ்திஃப்தாஹுடைய நியத்தில் குர்ஆனுடைய பிஸ்மில்லா எழுதுனா ஜாயிஸ், குர்ஆனுடைய ஆயாத் என்கிற ஹைசியத்தில் எழுதுனா கூடாது. பிஸ்மில்லா எழுதும்போது நியத்தை பார்க்கணும். நான் குர்ஆனுடைய ஆயாத்தை எழுதுகிறேன் என்கிற ஹைசியத்தில் எழுதுனா கூடாது. மாறாக அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்கணும்
இஸ்திஃப்தா செய்யணும் என்பதற்காக குரான் எழுதுனா பிஸ்மில்லா எழுதுனா தப்பு ஒன்றும் இல்லை. இந்த இப்ராஹிம் இருக்கிறாங்களே இமாமுல் ஆலமுடைய உஸ்தாத் அவங்க. சலாமுக்கும் சொல்கிறாங்க. சலாம் என்பது ஒரு இபாதத், அல்லாஹுடைய பெயர். அங்கே அவங்க பார்க்குறாங்க அமனமாக இருக்கிறான்னா அமனமாக இல்லையான்னு தான் பார்க்குறாங்க. ஆகவே ஒலு இல்லாமல் திக்ருல்லா தாராளமாக கூடுங்கிற அடிப்படையில் தான் சலாம் சொல்கிறத பற்றி இங்கே சலாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சுருக்கமாக? திலாவத்துல் குரான் ஒலு இல்லாமல் எல்லாரும் இத்திஃபாக்கன் கூடுங்கிறாங்க. இஃப்திலாஃப் எங்கே? மஸ்ஸுல் குரானில் தான் இருக்கிறது. ஹனஃபிகள், ஷாஃபிகள், ஹம்பலிகள்லாம் ஒது இல்லாமல் தொடாதேன்னு சொல்கிறாங்க. பிஹி கால ஹதஸனா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். வாங்க.